ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் என்ன வாக்குத்தத்தம்னு பார்ப்போமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 3:26. கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் அவர் உங்களுடைய நம்பிக்கையாக இருந்து நம்முடைய கால் எதிலும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காப்பார். டிஜே செய்யப்பான அருமையான பாடல்லாம் நம்ம கேட்க மகிழ தைரியப்படுத்த நமக்கு மிகுந்த உதவிகரமாக இருக்கும் இல்லையா? அதில் விசேஷித்த பாட்டு, காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார், கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். அருமையான பாடல் படித்தா பாடுறவங்களுக்கும் ஒரு பலன் வரும், கேட்பவர்களுக்கும் ஒரு பலன். காரணம் என்ன அப்படின்னா, அவர் நம்மை காப்பாற்றுகிறார். அவர் தான் நம்முடைய நம்பிக்கையாக இருந்து நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்ம என்ன செய்வார்? காப்பார். அதனால் சத்துரு நம்முடைய கால்களுக்கு எவ்வளவு பெரிய வலையை நம்ம கண்ணி வெடி வச்சுருந்தாலும் சரிதான், நம்முடைய கால்கள் அந்த சிக்கலிலே அந்த வலையிலே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு. தாவீது அற்புதம் ஒரு வசனம் சொல்லுவான் பாருங்கள், சங்கீதம் 25:12 நினைக்கிறேன். இவ்விதமாக சொல்லுவான், என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறபடியால். சங்கீதம் 25:12. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. என் கண்கள் எப்போது கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். பார்த்தீங்கன்னா 25 சங்கீதம் 25:15. நான் ஏசப்பாவே பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் என் காலை யார் பார்ப்பா? அவர் பார்த்துக்கிட்டார். ஆனால் நீங்கள் மனுஷனை பார்த்து உங்கள் கால் சிக்கி முடிச்சு கிடக்கும். இப்போ உங்கள் முகத்தை எங்கே திருப்புங்கன்னா, கர்த்தரை நோக்கி திருப்புங்கள், தேவனை நோக்கி திருப்புங்கள். அவரை நம்ம பார்த்துட்டு அவர் பார்வை ஃபுல்லாக நம்ம மேலே இருக்கும். அவர் பார்வை இருந்தாலே போதுமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் பார்வை, ராஜாவின் முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர். அப்போ நமக்கு தயவு கிடைக்கும், நமக்கு அன்பு கிடைக்கும். எப்போ அப்படின்னா, ராஜாவின் முக தரிசனம், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அதனால் நம்முடைய கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு எந்த வலை, யோசேப்புக்கு விரோதமாக பிசாசு எவ்வளோ வலை விரித்து பார்த்தா மதியில, கர்த்தர் அவனை என்ன செய்வார்? காப்பாற்றணும். தாவீது போகிற இடமெல்லாம் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? காப்பாற்றினார். அதனால் இந்த ஆண்டு முழுவதும் அவரை மட்டும் நம்பிக்கையாக வச்சுக்கிறேங்க. கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து அவரை மட்டும் நம்ம யாரையும் நம்பாதீங்க, கர்த்தரை மட்டும் நம்பி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போயிட்டே இருக்கலாம், ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் நம்மை காப்பாற்றுவார், அவர் நம்மை போஷிப்பார், நம்மை உடுத்துவிப்பார். மகிழ்ச்சியோடு வாழ்க்கை நடத்துங்க. காட் பிளஸ் யூ.